அது சமயபுரம் மாரியமாக இருக்கட்டும், அல்லது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும், தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும். இந்த அம்மனுடைய வழிபாடுகள் பண்ணும் பொழுது, யாரோ ஒரு அம்மா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. நான் ஏதோ கேட்டாங்க, ஏதோ சொன்னோம், திடீர்னு பார்த்தா காணும். இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு 30 வினாடிகள் மட்டுமே நடக்கக்கூடிய தெய்வ அதிசயங்கள். அதெல்லாம் உண்மையான நிகழ்ச்சிகள் தான். வருவார்கள், இருப்பாங்க, அருள் பாலிப்பாங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்மளுடைய நோக்கம் ஏதோ ஒன்று நிறைவேற போகுது, ஏதோ நம்மளுடைய தரித்திரம் நம்மளை விட்டு போக போகுது, அல்லது ஒரு இனம் புரியாத வியாதிக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செலவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி தினந்தோறும் அப்படின்றதும் நாம் விருப்பப்படுகின்ற பொழுதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, இவர்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது, நீங்கள் சொன்னது போல் வாராகி அம்மனுடைய வழிபாடோ அல்லது பாலா அம்மனுடைய வழிபாடோ செய்யும் பொழுது, அந்த தீபத்தினுடைய அந்த ஜுவாலையை நம்ம உள்ளார்ந்து படம் எடுத்து அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சாதாரண நவீன தொழில்நுட்பம் தேவையில்லை. ஒரு சாதாரண செல்ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்தாவே அதெல்லாம் அந்த அம்மனுடைய உருவங்கள் கண்டிப்பாக தெரியும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.